இப்போ தமிழகத்தின் மாவட்டங்களும் அவற்றின் அடைமொழிகளும் பார்ப்போம். இப்போ சிவகங்கை மாவட்டம். சிவகங்கை மாவட்டத்தில் வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் உள்ளது. சிவகங்கை நறுமணப் பொருட்களின் பூங்கா அமைந்துள்ளது. வேலுநாச்சியார் அரண்மனை அமைந்துள்ளது. சிவகங்கையில் என்னென்ன இருக்குது சிறப்புகள்? வேட்டங்குடி, சிவகங்கை. வேட்டங்குடியில் பறவைகள் சரணாலயம், சிவகங்கையில் நறுமணப் பொருட்களின் பூங்கா அமைந்துள்ளது. வேலுநாச்சியார் அரண்மனை அமைந்துள்ளது. அடுத்தது சென்னை. சென்னையில் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. தென்னிந்தியாவின் நுழைவு வாயில் சென்னை. இந்தியாவின் முதல் மாநகராட்சி சென்னை. இந்திய வங்கிகளின் தலைநகரம் சென்னை. இந்திய நலவாழ்வு தலைமையகம் சென்னை. சென்னையில் கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம். கோயம்பேடு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம். அடுத்தது மெரினா பீச் உலகின் 2வது பெரிய நீளமான கடற்கரை. மெரினா உலகின் 2வது பெரிய நீளமான கடற்கரை. அடுத்தது சேலம். சேலத்தில் சேலம், ஏற்காடு, மேட்டூர், சங்ககிரி எல்லாம் சேர்ந்தது சேலத்தோடு சேர்ந்தது. சேலம் எஃகு, இரும்பு நகரம், இரும்பு செய்கிறது. அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு, விசைத்தறி, கைத்தறி இதெல்லாம் சேலத்தில் இருக்குது. ஏற்காடு ஏழைகளின் ஊட்டி. மேட்டூர் ஸ்டான்லி அணைக்கட்டு. மேட்டூரில் ஸ்டான்லி அணைக்கட்டு இருக்கிறது. சங்ககிரியில் லாரி தொகுதி. லாரிலாம் செய்கிறதுக்கு, பார்ட்ஸ்லாம் தயாரிக்கிறதுக்கு சங்ககிரியில் நடக்குது. அடுத்தது தருமபுரியில் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம், நீர்வீழ்ச்சி. தருமபுரியில் ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம், நீர்வீழ்ச்சி. அதுக்கடுத்தது திண்டுக்கல்லில் பூட்டு நகரம். இந்தியாவின் ஹாலந்து. திண்டுக்கல் இந்தியாவின் ஹாலந்து என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்தது கொடைக்கானல் திண்டுக்கல்லில் இருக்குது. அது மலைகளின் இளவரசி. அடுத்தது சின்னாளப்பட்டியில் சுங்குடி சேலைகள் இருக்கிறது. திண்டுக்கல், கொடைக்கானல், சின்னாளப்பட்டி. அதில் திண்டுக்கல் பூட்டு நகரம் அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் ஹாலந்தும் அழைக்கப்படுகிறது திண்டுக்கல். அடுத்தது கொடைக்கானல் மலைகளின் இளவரசி. சின்னாளப்பட்டிங்கிறது சுங்கடி சேலைகள். அதுக்கு அடுத்தது திருநெல்வேலி அண்டு பாளையங்கோட்டை, புளியங்குடி. திருநெல்வேலி அண்டு பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள். பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. புளியங்குடிங்கிறது எலுமிச்சை நகரம். எலுமிச்சை அதிகமாக இருக்க மாட்டேங்குது. எலுமிச்சை நகரம். திருநெல்வேலி அண்ட் பாளையங்கோட்டை இரட்டை நகரங்கள். பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு. புளியங்குடி எலுமிச்சை நகரம். அதுக்கடுத்து திருப்பூர், அமராவதி. திருப்பூரில் பின்னலாடை தலைநகரம், கதர் நகரம், ஆயத்த ஆடைகள், டாலர் நகரம் என்று அழைக்கப்படுவது திருப்பூரில் பின்னலாடை தலைநகரம், கதர் நகரம், ஆயத்த ஆடைகள், டாலர் நகரம். அமராவதியில் சைனிக் பள்ளி இருக்குது. திருப்பூர், அமராவதியில் சைனிக் பள்ளி இருக்குது. அடுத்தது திருவண்ணாமலை ஆரணி பட்டு நெசவு மையம். ஆரணி பட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி திருவண்ணாமலையில் ஆரணி பட்டு நெசவு மையம். அதுக்கடுத்து தூத்துக்குடி
முத்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி. அதில் துறைமுகம் இருக்குதா, அதனால் அங்கேருந்து தான் தமிழ்நாட்டில் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி. அடுத்தது தூத்துக்குடியில் வந்து 2வது பெரிய துறைமுகம், தமிழகத்திலேயே 2வது பெரிய துறைமுகம் தூத்துக்குடி, 2வது பெரிய துறைமுகம் தமிழகத்தில். அதுக்கு அடுத்தது தூத்துக்குடியிலேயே மணப்பாடு குட்டி ஜெருசலம், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆராய்ச்சி, ஆதிச்சநல்லூரில் தான் தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குது. தூத்துக்குடி முத்து நகரம், தமிழ்நாட்டின் நுழைவாயில், 2வது பெரிய துறைமுகம் தமிழகம், மணப்பாடு குட்டி ஜெருசலம், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் ஆராய்ச்சி. அடுத்தது தேனி வந்து ஏலக்காய் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. தேனியில் என்னென்ன மேகமலைன்னு இருக்குது, அது வந்து இந்தியன் நியூட்ரினோ ஆய்வு மையம் இருக்குது. அதில் அதாவது மேகமலை பொட்டிபுரத்தில் இந்தியன் நியூட்ரினோ ஆய்வு மையம் இருக்குது. அதுக்கு அடுத்தது நாகப்பட்டினம் வந்து பழமையான துறைமுகம் இருக்குது. சமூக நல்லிணக்க பூமி. நாகப்பட்டினம் வந்து சமூக நல்லிணக்க பூமி. நாகப்பட்டினம் பழமையான துறைமுகம், சமூக நல்லிணக்க பூமி. அதே நாகப்பட்டினத்தில் வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. அடுத்தது கோடியக்கரைங்கிறது பறவைகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம். கோடியக்கரை பறவைகள் மற்றும் வனவிலங்கு சரணாலயம். அடுத்தது நாமக்கல் முட்டை நகரம். நாமக்கல்லில் முட்டை அதிகமாக உற்பத்தி ஆகுது. கோழி பண்ணை அதிகமாக இருக்கிறது. போக்குவரத்து அதிகமாக உள்ளது. அடுத்தது திருச்செங்கோடில் ஆள் துணையிடும் பணிகள் நடைபெறுகிறது திருச்செங்கோட்டில். அதுக்கு அடுத்தது நீலகிரியில் முதுமலை வனவிலங்கு சரணாலயம். அதுக்கு அடுத்தது மதுரையில் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படுவது மதுரை உறங்கா நகரம். அடுத்தது மதுரை விழாக்களின் நகரம். அடுத்தது மதுரைக்கு கோவில் நகரமும் என்று பெயர் இருக்கிறது. அடுத்தது இதோட முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.